தமிழர் பாரம்பரியத்தின் முக்கிய தொடக்கமாக கருதப்படும் சித்திரை புத்தாண்டு இன்று உலகம் முழுவதும் வரவேற்கப்பட்டு உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. மங்களகரமான இந்நாளை வரவேற்கும் விதமாக அதிகாலை முதலே ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து புதிய தொடக்கத்திற்கான ஆசிர்வாதத்தை மக்கள் பெற்று வருகின்றனர். அவ்வகையில் ஸ்லாங்கூர் காஜாங் ஆதிமூல ராஜ ராஜேஸ்வரி ஸ்ரீ கற்பக விநாயகர் தேவஸ்தானத்திற்கு சென்று பராபவ புத்தாண்டில் தங்களின் தீர்மானங்களையும் பார்ப்புகளையும் மக்கள் சிலரிடம் பர்னாமா செய்திகள் கேட்டறிந்தது. பராபவ என்பது தமிழ் நாள்காட்டியில் 60 ஆண்டுகள் கொண்ட சுழற்சியின் 4வது ஆண்டாகும். இது நிறைவு மற்றும் நிலையான முன்னேற்றத்துடன் தொடர்புடையது எனவும் பஞ்சாங்கத்தில் கூறப்படுகின்றது. இப்புதிய ஆண்டு பொதுவாக நிதி, சொத்து முதலீடு மற்றும் குடும்பங்களில் சுப காரியங்களுடன் சீரான வளர்ச்சியை வழங்கும் என்றாலும் வரவுக்கு மீறிய செலவிருக்கும் என்பதால் சிக்கனத்தை கடைபிடிக்குமாறு ஆதிமூல ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ கற்பக விநாயகர் தேவஸ்தானத்தின் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ அன்பரசன் குருக்கள் தெரிவித்தார். அதாவது இந்த பராபவ இடத்துல அனைத்து ராசிகளையும் 12 ராசிகளையும் கணக்கு பண்ணும்போது செலவுகள் அதிகமாகவும் வரவுகள் குறைவாகவும் இருப்பதனால இந்த பக்தர்கள் அனைவரும் வரவுக்கு ஏற்ற செலவு செய்தால் நம்ம அதிலிருந்து நம்ம விடுபட்டு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் என்று அதில் சொல்கிறோம். இதனிடையே சமூக ஒற்றுமையையும் குடும்ப இணைப்பையும் வலுப்படுத்தும் இப்புத்தாண்டில் தலைமுறைகள் கடந்தும் பாரம்பரியத்தை காக்கும் நோக்கத்துடன் ஆலய தரப்பினர் பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளதாக அதன் தலைவர் சுப்பிரமணியம் வேலாயுதம் கூறினார். சாயந்தரம் ஸ்பெஷல் பூஜை விநாயகருக்கு நடக்கும். அப்புறம் அது தொடர்ந்து நம்ம பரதநாட்டியம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பரதநாட்டியம் ஒரு 1/2 hour வரும் பரதநாட்டியம். ஸோ அவங்க ஒரு 6 songs ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பரதநாட்டியம் முன்னிட்டு நம்மளுக்கு அன்னதானம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 200 பேக்ஸ்க்கு அன்னதானம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. அதை தொடர்ந்து அந்த அன்னதானம் முன்னுக்கு நம்ம ஐயர் பஞ்சாங்கம் படிப்பார். அதே வேளையில் ஆலயத்திற்கு வருகை புரிந்திருந்த மக்கள் தங்களின் அனுபவங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். சித்திரை முதல் நாளை இந்த நாளை ஒரு தொடக்கமாக எடுத்துக்கிட்டு நம்மளோட இளைஞர்களும் சரி அடுத்த தலைமுறையும் சரி ஆன்மீகத்துக்கும் நம்மளோட மொழிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீகத்தை வளர்க்குறதுனால நமக்கும் சரி நம்மளோட மனநிலைக்கும் சரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட வெற்றிக்கு நம்ம உழைப்ப போட்டாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் தான் அதை நம்மளை ஊக்குவித்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம். அவங்களுக்கு முக்கியம் ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதாவது தமிழரோட இந்து கலாச்சாரம் என்னன்னு தெரியாமல் போயிடும். ஸோ ஆலயத்துக்கு வந்தால் தான் அந்த ஒழுக்கம் அந்த நன்னறி எல்லாமே இருக்கணும். ஏன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஒரே இடம் கோயிலில் தான் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு நான் தாண்டி சொல்லியிருக்கேன். நான் காலையில் எழுந்திரிச்சு நான் வீட்டில் சாமியார்களை கொளுத்தி வீட்டில் எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு வருவேன். நான் இந்த கோயிலுக்கு தான் வருவேன் எப்பயுமே. ஸோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்புறம் தான் நான் மற்ற வேலை பார்ப்பேன். ஐ எம் ஹிந்து ஆக்சுவலி. நான் தமிழ் தான், இஸ்லாமீஸ். நான் மேரிட் பண்ணது போர்ச்சுகீஸ். நான் அவங்களையும் கூட்டி தான் வருவேன், ஹஸ்பண்டையும் கூட்டி தான் நான் கோயிலுக்கு வருவேன். ஸோ அவங்க சர்ச்சுக்கு போனால் நானும் சர்ச்சுக்கு அவங்களோட போவேன். ஸோ எனக்கு அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. மருந்து தண்ணி நாளே வாங்கிட்டு போய் மருந்து தண்ணியை வீட்டில் வச்சு அதை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அதுக்கு பிற்பாடு வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கோயிலில் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் இதுக்கு மேலே தான் போய் மற்ற வேலைகளை நம்ம பார்ப்போம். நம்ம கலாச்சாரத்தை மறக்காமல் மேலும் மேலும் விருத்தி அடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் தமிழ் பள்ளியில் படிக்கிறனால எனக்கு இன்றைக்கி விடுமுறை கிடச்சிருக்கு. அதனால ஃபேமிலியோடு நான் செலிப்ரேட் பண்ணலாம். பக்தி, பாரம்பரியம் மற்றும் புதிய நம்பிக்கையுடன் அமைதி, ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை இப்புத்தாண்டு அளிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மலர்களின் மனம், ஆலயமணி ஓசை, பக்தி நிறைந்த சூழல் இவை அனைத்தும் இன்றைய நாளின் சிறப்பை எடுத்துரைக்கின்றன. சித்திரை மாதத்தின் முதல் நாள் என்பது ஆண்டின் தொடக்கம் மட்டுமல்ல, அது ஒரு புதிய இலக்கு, புதிய உத்வேகம், புதிய நம்பிக்கை, கடந்து வந்த நாட்களை நினைவில் கொண்டு புதிய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான ஒரு தருணம். இவ்வாறு பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படும் இந்த சித்திரை திருநாள் பக்தர்கள் அனைவருக்கும் புதிய தொடக்கங்களையும் நேர்மறை எண்ணங்களையும் அளிக்கட்டும். பர்னாமா தமிழ் செய்திகளின் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன்.
இதனிடையே பேரா தஞ்சோங் ரம்புத்தானில் அமைந்துள்ள சமயபுர மகா மாரியம்மன் ஆலயத்திலும் சித்திரை தேர் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பால்குடம், முடி காணிக்கை, தீச்சட்டி ஏந்துதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன் மூலமாக பக்தர்கள் தங்களின் காணிக்கையை அம்மனுக்கு செலுத்தினர். 116 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அவ்வாலயத்தின் சித்திரை விழாவை முன்னிட்டு நாளை 15ஆம் தேதி ஆலயத்தில் ரத ஊர்வலம் நடைபெறும் என்று ஆலய தலைவர் முருகையா சுப்பிரமணியம் தெரிவித்தார். இதனிடையே இவ்வாலயத்தின் மண்டபத்தை சீரமைக்க 4,50,000 ரிங்கேட்டை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், திருவிழாவை சிறப்பான முறையில் நடத்துவதற்காக மட்டும் பிரதமர் 20,000 ரிங்கேட்டை வழங்கியதாக குறிப்பிட்டார். மேலும் இவ்விழாவில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட தம்பூன் நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி டத்தோ சுரேஷ்குமார் அவ்வட்டாரத்தில் உள்ள ஆலயங்களுக்கான நில விவகாரங்களுக்கு படிப்படியாக தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சுற்று வட்டாரத்தை சேர்ந்த சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர்.